നീ ദൈവരാജ്യം അവകാശമാക്കണമെങ്കിൽ, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க வேண்டுமானால், നിത്യതയിൽ പോകണമെങ്കിൽ, நித்திய வாழ்வுக்குள்ளாய் செல்ல வேண்டுமானால், നീ പുതുതായി മാറണം. நீங்கள் புதிதாக மாற வேண்டும். നിക്കോദിമോസ് യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നിട്ട് പറഞ്ഞു, நிக்கோதேமு ஆமென் இயேசுவினிடத்தில் வந்து இப்படி சொன்னார், യേശുവേ, ഞാൻ വീണ്ടും ജനിക്കണമെങ്കിൽ, நான் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால், ഞാൻ നിത്യജീവൻ അവകാശമാക്കണമെങ്കിൽ, நித்திய வாழ்வை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால், ഞാൻ എന്നാ ചെയ്യണം? நான் என்ன செய்ய வேண்டும்? യേശു പറഞ്ഞു, യേശു சொன்னார், നീ വീണ്ടും ജനിക്കണം. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். നിക്കോദിമോസ് പറഞ്ഞു, நிக்கோதேமு சொன்னார், ഞാൻ വീണ്ടും ഒരു ശിശുവായിട്ട് நான் மறுபடியும் ஒரு சிறு குழந்தையாய் மாறி എന്റെ അമ്മയുടെ ഉദരത്തിനകത്ത് പോയി വീണ്ടും ജനിക്കണം. மறுபடியும் என் தாயின் கருவறைக்கு சென்று மறுபடியும் பிறப்பதா? യേശു പറഞ്ഞു, യേശു சொன்னார், നോ നോ നോ, இல்லை இல்லை, വെള്ളത്താലും ആത്മാവിലും ജനിച്ചില്ല എങ്കിൽ, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ആമേൻ, ദൈവരാജ്യം അവകാശമാക്കുകയില്ല. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். ഒരുവൻ എപ്പോഴാണ് പുതിയ സൃഷ്ടിയാകുന്നത്? ஒருவன் எப்போது புதிய சிருஷ்டியாய் மாறுகிறாரோ, യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിച്ച് இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு ജലത്തിൽ സ്നാനപ്പെടുമ്പോഴാണ്, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் അവൻ പുതിയ സൃഷ്ടിയായി മാറുന്നത്. அவன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். അതിനൊരു ഉദാഹരണം ഇന്ന് രാത്രി ഞാൻ പറയാം. அதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டை இந்த இரவு நான் சொல்லுகிறேன். പഴയ ബിൽഡിങ്ങിൽ, பழைய கட்டிடத்தில் പുതിയ പെയിന്റ് അടിച്ചാൽ, புதிய பெயிண்ட் அடித்தால் അത് പുതിയ ബിൽഡിംഗ് ആയി മാറത്തില്ല. அந்த பில்டிங் புதிய பில்டிங் என்று மாறாது. അത് പഴയ ബിൽഡിംഗ് തന്നെയാണ്. அது என்றைக்கும் பழைய பில்டிங் தான். അത് പുതിയ ബിൽഡിംഗ് ആവണമെങ്കിൽ, அது ஒரு புதிய கட்டிடமாக மாற வேண்டுமானால், അതിന്റെ അടിസ്ഥാനം വരെ ഇടിച്ചു കളയണം. அதனுடைய அஸ்திபாரம் வரையிலும் தோண்டி எடுக்க வேண்டும். എന്നിട്ട് പുതിയ അടിസ്ഥാനം ഇട്ടിട്ട് அதற்கு பின்பு புதிதாக அஸ்திபாரம் போட்டு പുതിയ ബിൽഡിംഗ് പണിയും. புதிய கட்டிடத்தை கட்டி எழுப்ப അപ്പോൾ வேண்டும். അത് പുതുതായി മാറും. அப்போதுதான் அது புதிய கட்டிடம் என்று பெயர். 2025 നീ പൊളിഞ്ഞു പോയത്, நீங்க உடைக்கப்பட்டது, പിശാച് നിന്നെ പൊളിച്ചത്, பிசாசு உங்களை உடைத்தது, അവൻ നിന്നെ പൊളിക്കുവാൻ ദൈവം അനുവദിച്ചത്, தேவன் உங்களை உடையும்படியாய் அனுமதி கொடுத்தது 2026 ദൈവം നിന്നെ പുതുതാക്കി മാറ്റാൻ വേണ്ടിയിട്ടാണ്. தேவன் உங்களை புதிதாக மாற்றத்தான். ശക്തിയോടെ കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, பலத்தோட நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம், പുതിയത് വലുതായിരിക്കും, புதியது பெரியதாயிருக்கும். ഹല്ലേലൂയ, ஹalleluya.